திராவிட மாடல் ஆட்சியில் டேடி அண்ட் சன் 80,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக விளம்பரம் செய்யும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தவறான பதிவான வீட்டுமனை பட்டாக்களை திருத்தக் கோரி அலுவலகங்களை சுற்றி அலையும் அடித்தட்டு மக்களுக்கு தீர்வு கிடைக்காத அவலம் அரங்கேறியுள்ளது. கோவில் பெயர் பட்டாவில் பதிவாகி இருப்பதால் உரிமை பெற முடியாமல் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். உத்தரமேரு தாலுகா சித்தனகாவூரில் 1983 நில உரிமை மேம்பாட்டு திட்டத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் சர்வே எண் 13 கோவில் பெயரில் பட்டா தவறாக பதிவாகி திருத்தம் செய்யப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம்களில் மனு அளித்தால் விடியா திமுக அரசு முறையாக நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் குறைதீர்ப்பு முகாம்கள் பயனற்றதாக மாறி உள்ளதாகவும் மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பீட பராமரிப்பில் கோடிக்கணக்கான ரூபாய் ஒப்பந்ததாரர்களால் கையாடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மத்திய அரசின் நிதியுடன் கட்டப்பட்ட கழிப்பிடங்களை பராமரிக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு 2022 கழிப்பிட தூய்மைப்படுத்தல் கட்டணம் 115 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 ரூபாயில் இருந்து 363 ரூபாய் வரை உயர்த்தியும் பல கழிப்பிடங்கள் பராமரிப்பு இன்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. தீநகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கழிப்பிடங்கள் பூட்டி கிடப்பதாகவும் பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் ஒப்பந்ததாரர்கள் பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.